Dr. Srinivas Rajagopala, Transplant Pulmonology Clinical Lead Apollo Hospitals. This is Dr. Kumud Dittal, Program Director of Heart&Lung Transplant Apollo Group of Hospitals. We Apollo Group of Hospitals across Heart&Lung Transplant single team. Most of the transplants we Chennai Apollo pandrom Greens Road, but also Bangalore already panna arambichirkom, and adutha metro cities phase 1 extend panna porom. In the heart transplant and lung transplant, சாத்தியம்ன்றது இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறையா டாக்டர்ஸ்க்கே போய் சேரல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது சடன்லி இன்னும் போய் சேரலை. அட் தி சேம் டைம் கம்யூனிட்டிக்கு நிச்சயமாக இன்னும் போய் சேரலை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு 8000 10,000 டிரான்ஸ்பிளான்ஸ் ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது. நம்ம 200-250 டிரான்ஸ்பிளான்ட் தான் இந்தியா முழுக்க பண்ணுறோம். அதில் தமிழ்நாடு லீடர். நம்ம 75 டிரான்ஸ்பிளான்ட் கிட்ட தமிழ்நாட்டில் ஒன்று நடக்குது ஒரு வருஷத்துக்கு. இந்த நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் நம்ம காப்பாற்றணும்னா இந்த மெசேஜ் ஒன்று, நம்ம ஆர்கன் டொனேஷனோட மகத்துவம். ஆர்கன் டொனேஷன் எஸ்பெஷலி ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வேறு இல்லைன்னா அது பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பப்ளிக்கு கொண்டு போய் சேரணும். ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்டோட சர்வைவர்ஸ், நம்ம ரெசிபியன்ஸ், நம்ம பேஷண்ட்ஸ், அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் கேட்டீங்க. சில பேர் 3 மாதத்தில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. நிறைய பேர் பல வருஷத்தில் இருக்காங்க. அவங்களோட இன்னும் நிறைய பேர் எங்களோட பேஷண்ட்ஸ் வர முடியல. ஸோ இந்த இன்னும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சாத்தியம், அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் அவங்க எல்லாமே பண்ண முடியுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனும் போய் இந்த இன்ஃபர்மேஷனை போய் பப்ளிக்கு டெஃபினட்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட்டோட அக்செப்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம ஏர்லியர் ஸ்டேஜில் பண்ணும்போது டெஃபினெட்லி நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேருக்கு இதை போய் கொண்டு சேர்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I'm Kumud Dittal. I'm a cardiothoracic transplant surgeon in charge of this Apollo program for here and nationally. Of course, there are a few units doing some work already, and we'll try and streamline all of that into a single network. And I apologize for not speaking Tamil. It's a shortage that I have, and I need to work harder at that. But just to say that this is a program that is dedicated to delivering outcome for our patients, however sick they are. And one of the things I can tell you is that we are currently transplanting probably the sickest of cases, because we are having patients in advanced lung and heart failure who we have never seen before, suddenly turning up in hospital, requiring ECMO to keep them safe and alive, and then being bridged to a transplant. These patients around the world, majority of the centers do not even consider for transplantation unless they're already on the wait list. So we are getting very good outcome in patients coming like this out of the blue, and that is all down to the expertise of the teams, our team and all the other doctors at Apollo who help to create this ecosystem that can deliver the safest passage for these very, very complex and sick patients. Dr. Kumud right side irukkaru, Dr. Srinivas left side irukkaru. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். நம்ம கல்லீரல் இருக்கு, கிட்னி இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங் இருக்கு. மொத்தம் இந்த காமனாக இந்த 4 ஆர்கன் தான் ரொட்டீனாக பண்ணுறோம். கல்லீரல் கிட்னிக்கும் இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் கிட்னி 2 வகையாக டொனேட் பண்ணலாம். ஒன்று உயிரோடு இருக்கிறவங்க கிட்டேயே ஒரு கிட்னி எடுத்து இன்னொருத்து கொடுக்கலாம். கல்லீரல் பார்த்தீங்கன்னா பாதி கல்லீரல் கட் பண்ணி, பாதி லிவரை கட் பண்ணி கூட டொனேட் பண்ணலாம். ஆனால் ஹார்ட் அண்ட் லங் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது. உயிரோடு இருக்கவங்கிட்ட 2 ஆர்கனுமே எடுக்க முடியாது. அதனால் இந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம 100% ஒரு உயிர் இழந்தவங்க, அதாவது கெடாவர் டொனேஷன் சொல்லுவோம், அது பிரெயின் டெத் டொனேஷன் சொல்லுவோம், அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் இது எடுக்க முடியும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 12 to 16 ஹவர்ஸ்க்குள்ள ரஃபா எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரஃபா ஒரு எஸ்டிமேட் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் தேவை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு? ஒரு கிட்னி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தால் போதும், 15 பேர் இருந்தால் போதும். ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எத்தனை பேர் ரஃபா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சும்மா நம்பர் சொல்லுங்க. 20. நெக்ஸ்ட் கெஸ். 22. ஓகே, நானே சொல்லிடுறேன். thousands of people, thousands. I'm actually quoting less number.
I tell you why. நார்மலி இப்போ இந்த லங்னா மற்ற ஊரில் தான் இருக்கும், ஏன் பெங்களூரில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கும். அந்த லங் வந்து சென்னைக்கு வரணும், ஓகேவா? அதுக்கு அந்த ஊரில் ஒரு சர்ஜிக்கல் டீம் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணும். அதில் வந்து ஒரு 20 to 30 பீப்புள் இருப்பாங்க அந்த ஊரில் மட்டும். இது எல்லாமே க்ரீன் கார்டு, 100% க்ரீன் கார்டு. ஏன்னா லிவர்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கிட்னியில் வெயிட் பண்ணலாம். ஹார்ட் அண்ட் லங் வந்து ஒரு 4 to 6 hours நம்ம ஆப்ரேஷனே பண்ணி முடிச்சிடணும். அந்த ஆர்கன் சென்னைக்கு வந்து இந்த ஆப்ரேஷனே how many hours, Dr. Kumar, within how many hours you have to finish the surgery? What's the cold ischemia time for heart and lung? Heart's ideally 4 hours, but we sometimes extend it. Lungs are a little bit more resilient and we can extend that a bit more. அதாவது நீங்க பெங்களூர்ல ஒரு ஆர்கன் எடுத்தீங்கன்னா ஒரு 4 to 6 hours ஆப்ரேஷனே முடிக்கணும். அப்பனா how many people in the Bangalore road will help? How many police officer will help? How many people on the road will help? They have to stop the car for how many hours? சென்னை லேண்ட் ஆகி அது ஒரு ஃப்ளைட் கொண்டு வந்து அங்கே அடுக்கடுத்தது மெட்ரோவோ அதில் ஒரு பீப்புள், எல்லாமே க்ரீன் கார்டு. நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா thousands and people ஆஃப் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 I have to thank 4 people here. ஒன்று வந்து Government of Tamil Nadu, they are very pro about organ donation and transplant. A big thank you because they are the leaders in the country to create organ donation and transplant. Second one, the donor family. It's not an easy decision because many of the potential donors would have just died now. I think they are all going very difficult time. நம்ம உட்காந்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த டைமில் வந்து டொனேஷன் பண்ணுறதுக்கு டிசிஷன் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. The whole process, where somebody is alive today only because of the donor family. A big thanks to the donor family. All of us should be thankful to the donor. I'm sorry, it's just dropping again. Donor family. Third one, the patients themselves. Maybe some of them can tell you the story. How many months they'll be struggling at home, and then how many months they'll be in the ICU before transplant. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாத கணக்காக எக்மோ மிஷினில் இருக்கணும், 2 மாதம் 3 மாதம். அது ஃபேமிலி யோசனை பண்ணி பாருங்க, how much they have to support. And then lung transplant. அதுக்கப்புறமும் ஐசியூவில் வந்து வீட்டில் ரெக்கவர் ஆகுது வந்து ஒரு எவரெஸ்ட்டில் ஏறுற மாதிரி தான். இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எவரெஸ்ட்டில் ஏறுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு ஏறுறமோ அதை விட டஃப் ஜாப் தான் ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ட் அந்த அளவுக்கு அண்டர்கோ பண்ணுவாங்க. I want to listen to the story of people. I want you to listen. The fourth is the team which is performing the procedure. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் குமு, டாக்டர் ஸ்ரீனிவாஸ், the whole team, not only the surgical team, the intensive care team, anesthesia team, nursing, technicians, எல்லாருமே இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் பப்ளிக், police officials, general public, there are so many people are getting involved. This is the story behind just one transplant. That's the effort puts. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் என்ன மெசேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா ஆர்கன் டொனேஷன் ப்ரொமோஷன் இதில் இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்ஷனே இந்தியாவிலே கிடையாது. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது லங் ஃபெயிலியரா ஹார்ட் ஃபெயிலியரா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று தே ஹேவ் டு டை, அல்லது தே ஹேவ் டு கோ டு அப்ராட், யூகே போகணும், சிங்கப்பூர் போகணும், சம் கண்ட்ரியில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லேயே சென்னையிலேயே இந்த ஆப்ஷன் இருக்குது. Even I can start with Dr. Kumud. You worked in UK, you worked in Australia, now back to India. Can you just briefly share your experience on, quickly, 2-3 minutes, your background, what have you done so far? Main difference is obviously the healthcare system. So where I worked first in the United Kingdom and Australia, of course, it is all part of the National Health Service. So there's no obligation on patients to have to pay for anything, and it all works. And the transplant centers for heart and lung and cadaveric donated organs, which to me are national resources, are therefore only utilized in government and public hospitals. But in countries like this, so in the States and here, there's insurance, there are corporates and so on. But it's the corporates in India, particularly Chennai, it still remains a capital of medical care. I've worked across from Delhi, Haryana to all the way down here, and I can assure you that the colleagues, the medicine that's practiced is much more likely to what I was doing abroad here than elsewhere in India. And so in this very difficult circumstances, it's already been said, Transplant, the Tamil Nadu government's regulatory authority for tissue and organ transplant, has been exceptionally mature in evolving organ donation. It remains Tamil Nadu the main donation state across India.
and has been that for many, many years. And it is only by virtue of that and the way that has communicated to the community and their willingness to donate that's reflecting in so many sick patients getting a second chance in life. And we are in the middle facilitating that process, and we're extremely proud and thankful for its ecosystem as mature as this. Thank you so much, Dr. Kumud, for sharing. I just want to start with Dr. Srinivas. Can you bring one of your patients, Dr. Srinivas? I just want to undergo what's the journey they go through actually, how difficult it is. Which patient, can I ask one of the recipients who underwent a lung transplant? I want to start with them to say, how did you find them to have issue? How did you decide that they will need a transplant? Transplant பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசியூல இருந்தாங்களா? அந்த பாத் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. Can you, I just wanted to bring them here and then ask them. ஒவ்வொரு டிரான்ஸ்பிளான்ட்டும் ஒரு யூனிக் ஜேர்னி, ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு ஃபைட், அண்ட் ஸோ every patient, some of our patients are here, will have a very challenging and story to tell, and one or two can come here actually take everyone's help, but overall also what the message that I want to, one is definitely donation பத்தி பேசியிருக்காங்க. We need to use in the opportunity donation oda awareness, donation oda numbers, and definitely ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஹார்ட் அண்ட் லங்கோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம வெறும் லைவ் பண்ண முடியாது, டெஃபினெட்லி வந்து பிரெயின் டெட் பீப்புள் தான் டொனேட் பண்ண முடியும். ஸோ டொனேஷன் பண்ணுறவங்க கண்டிஷனல் டொனேஷனாக இல்லாமல் ஹார்ட் அண்ட் லங்கும் சேர்த்து தயவுசெய்து டொனேஷனுக்கு கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் எங்களோட பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து இன்னும் புண்ணியமாக இருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறது, இப்போ இவந்தோ நம்ம வந்து எக்மோ அதை பற்றிலாம் பேசி ஒரு டிஃபிகல்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லி, பட் ஏர்லி ரெஃபரல் ஏற்கனவே குமுத் சார் பேசியிருக்காரு. ஏர்லியராக நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி யோசிச்சேன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு ரைட் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம வந்து இது பண்ணிட்டோன்னா ரிகவரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது மேபி இல்லை யூ வாண்ட் டு ஒருத்தர் யாராவது பேஷண்ட்ஸ் பேச முடியுமோ அவங்க மேலே பேசலாம். Yeah, we have Raja. I think Raja you should share. And then Shankar can share. அவங்க உட்காந்து பேசுங்க. இல்லைன்னா உங்களுக்கு லங்ல ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கண்டுபிடிச்சிங்க?